ஆனா இதுல வந்து படத்துல வந்து பாக்குறப்போ வந்து 3 மணி நேரம் சொல்றாங்க. கோப்ரா மாதிரி கோப்ரா படம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அதான் கோப்ரா 3 மணி நேரம் எடுத்து படம் ஓடாம போய் கோப்ரா இன்ஜின் 2 ஓடாத மாதிரி இதுவும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதை விட அதை மங்காத்தாவை விட நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் நாளைக்கு பார்த்தா தான் தெரியும் என்னன்னு. ஸோ பார்ப்போம். சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு டேலண்ட் இருக்கு, பயன்படுத்திக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ விஜய் அஜித் மட்டும் இல்லை, எல்லாருமே வரணும். நடிக்கிற படம் எல்லாமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அதனால் அதை ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிட்டு போயிடணும். ஆக்சுவலாக நான் 2-3 நாளாக ஃபோனே பார்க்காம இருக்கிறேன். நான் ஒருத்தர் ஒன்று ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்காங்களா. நான் டைலர் இருக்குல்ல, அந்த கேமரா அந்த போகுது, கேமரா அந்த போகும், அதான் அந்த அங்கே இருக்குல்ல இப்போ கோட் மூவி வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்புக்கு மதியில் தான் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா நம்ம விஜய் அவருடைய லாஸ்ட் ஃபிலிமில் அது ஒன்று. லாஸ்ட் ஃபிலிம் சொல்லாதீங்க, அதுக்கு இன்னொன்று ஒரு ஃபிலிம், அதான் லாஸ்ட் ஃபிலிம். ஆமாம், அதுதான் நானும் சொல்ல வரேன். ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் இதோட இதுக்கப்புறம் பாலிடிக்ஸ்குள்ளே போக போகிறாருல. ஆமாம். ஸோ இந்த படங்களுக்கு அப்புறம் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இன்னொன்று நடிக்கலாம், என்ன அவரோட இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஏன்னா எப்படியும் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க. பட் நடிப்பாருன்னு ஒரு இது இருக்குது, ஹோப் இருக்குது. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. எப்படி நடிப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போது எல்சியூவில் ஜாயினாக இருக்கார். ஸோ இதுக்கப்புறமும் படம் வரும். ஸோ அப்போ அவர் கேரக்டர் இல்லாமல் என்ன பண்ண முடியும்? அதை எப்படி கண்டிப்பாக நடிச்சு நீங்கள் அப்படி கனெக்ட் பண்ணுறீங்களா? சரி, ஓகே. படம் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அவர் நடிக்கிற படம் எல்லாமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அதனால் அதை ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிட்டு போயிடணும். அது எப்படின்னா, இப்போ அது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக வருஷம் அப்படியே பார்த்து பழகிட்டு இருந்தாலுமே ஒரு பக்கம் என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, அடுத்து அரசியலில் பார்க்குறதுனால ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. பட் இதில் வந்து என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, விபி அவர் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி எல்லா கமர்ஷியலாக எல்லாமே சேர்த்து பார்க்குற மாதிரி எல்லா இதுவுமே கண்டென்ட் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் 2-3 நாளாக ஃபோனே பார்க்காம இருக்கிறேன். நான் ஒருத்தர் ஒன்று ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்காங்களா, சரி டைரெக்டாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து படத்தில் வந்து பார்க்குறப்போ வந்து 3 மணி நேரம் சொல்கிறாங்க. கோப்ரா மாதிரி கோப்ரா படம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அதான் கோப்ரா 3 மணி நேரம் எடுத்து படம் ஓடாமல் போய் கோப்ரா இன்ஜின் 2 ஓடாத மாதிரி இதுவும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஆனால் ஒரு இந்த இன்டர்வியூஸ்லாம் பார்த்தப்போ ஒரு மாதிரி ஹைப் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம், அந்த மாதிரி தான். ஆனால் வந்து நிறைய பேர் இப்போ ஏஐ மூலமாக வருதில்ல, யார் இந்த விஜயகாந்த், நிறைய பேர் இப்போ வராங்க. நேற்றுக்கு முன்னேந்தி கூட அப்டேட் வந்துச்சுல, ஏஐக்கு அப்டேட்டு நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம். அதுதான், அது வந்ததில்ல. இப்போ சிவகார்த்திகேயன் கிளைமேக்ஸில் வந்து வரான்னு சொல்கிறாங்க. படம் ஹைப்பு நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டைலர் பார்த்தேன், செம்மையாக இருந்தது. ராயன் எப்படி இருந்தது? ராயனோட ட்ரிபிளாக இருக்கும் போல இருக்குது படம். நிறைய பேர் இப்போ இவர் கம்பேக் வந்து பிரசாந்த் இருக்கிறார்ல, அவர் கம்பேக்குன்னு பயங்கரமாக இருக்கும். தானே டைலர் இருக்குல்ல, அந்த கேமரா அந்த போகுது, கேமரா அந்த போகும், அதான் அந்த அங்கே இருக்குல்ல டைலரு, அங்கே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் படம். நீங்கள் அவர் படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். ஒரே மாதிரி ஒரே மாதிரி தான் நடிக்கிறாரா? ஒரே மாதிரி தான். அந்த ஹீரோ கட்டாப்பு லாஸ்ட்டில் எல்லாரையும் வில்லன் சாவடிக்கிறார். இந்த படத்துலேயே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த படத்தில் இவர் அரசியலுக்கு வராது, ஏதாவது நம்மளுக்கு தெரியாது. சரி, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து படத்தில் வந்துட்டு சிஜிலாம் யூஸ் பண்ணி விஜய் அவரை வந்து கொஞ்சம் ஏஜிங்லாம் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம். ஸோ அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? அது ஃபஸ்ட்டு அந்த ஸ்பார்க் பாட்டில் வரும்போது ஒரு மாதிரி நல்லா இல்லை. இப்போ கொஞ்சம் கடைசியில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணதுனால இப்போ கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்காரு. கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்காரு. ஃபஸ்ட்டு அந்த ஸ்பார்க் சாங்லலாம் வரும்போது மோசமாக இருந்தார். அப்புறம் இப்போ கொஞ்சம் எடிட் பண்ணி மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்காது. ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் ஒர்க் ஆயிருக்கு. எனக்கு என்னன்னா வந்து இந்த இது சின்னதாக காமிக்கிறாங்க. நாளை திருப்பி விஜய் பார்க்குறாங்கல்ல, அது வந்து கொஞ்சம் வயசான மாதிரி தெரியல, ஆனால் ரொம்ப சின்ன பையன் மாதிரி தெரியுது. ஓகே. ஆனால் மற்ற இதெல்லாம் ஓகே. மற்றதெல்லாம் இவர் வந்து கொஞ்சம் அந்த யங்கராக வராருல, ரொம்ப யங்கராக இல்லை, எல்டராக வராருல, அவரு கொஞ்சம் பரவாயில்ல. ஃபாதராக வர்றது கொஞ்சம் நல்லா இருக்குது. அது மட்டும் வந்து கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பண்ணியிருக்கலாம். இது நான் சொல்லணும் இல்லை, ஆனால் வந்து நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். படத்தில் சஸ்பென்ஸ்லாம் இருக்குன்றாங்க, நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு. மங்காத்தாவோட ஒரு கனெக்ட் இருக்குன்னு கூட நேற்றுக்கு சொன்னாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே. படத்தில் தலையெல்லாம் கூட தலை வருவாருன்ற ரெஃபரன்ஸ் காட்டுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்ப்போம். படத்தில் தலையெல்லாம் கூட வருவார், ஒரு கேமியோ தருவாருன்றாங்களே, அது தெரியல. அது வந்து என்னென்னா இப்போ வந்து உண்மையாமா இல்லைன்னு தெரியல.
ஒரு வேலை வந்து ட்விஸ்டர் வச்சுட்டாங்கன்னா நம்ம இதே மாதிரி தான் வந்து ஜவானில் வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிறேன்னாங்க. ஆனால் நடந்ததா? அதே தான் இருந்தாலும் இருக்கலாம், ட்விஸ்ட் இருக்கலாம். படத்தில் என்ன எவ்வளோ ட்விஸ்ட் இருக்குதுன்னு தெரியல. அதான் ஒரு அப்டேட்டாக பிரேம்ஜி கொடுக்குறாரு, எல்லோரும் கொடுக்குறாங்கல்ல, அதே தான். இப்போது நிறைய சிங்கிள்ஸ் விட்டுருந்தாங்க, படத்தோடைய 4 சிங்கிள்ஸ் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதில் உங்களுக்கு பிடிச்சது எது? விசில் போடுதான். விசில் போடுதான். 4 சிங்கிள் விட்டுருக்கனாலே தெரியுது படம் பெருசாக தான் இருக்கும். இதில் ஒரு பாட்டில் கூட த்ரிஷாவை பார்க்க முடியல. த்ரிஷா இருப்பாங்க, அதான் டவுட்டாக இருக்குது எனக்கும். த்ரிஷா இருக்காங்களா இல்லையா அதான் நானும் கேட்குறேன். அவங்க லியோ படத்தில் இருக்கிறாங்க. இப்போ நிறைய படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்தை வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி தான் காமிப்பாங்களோ அப்படின்னு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா அது நேற்று தான் சிங்கிள் பார்த்தேன். இவங்க வந்து இந்த மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ மாதிரி காமிச்சு அப்படி பண்ணுவாங்களா, இல்லைன்னா அவங்களே உருவமாக ஏஐ மூலயமா இப்போ இந்தியன் டூவில் விவேக் பார்த்தோம்ல, அதே மாதிரி இவங்களும் எடுத்துகிட்டு வருவாங்களா, அது டவுட்டாக இருக்குது. படம் பார்த்தா தான் தெரியும். மேபி நல்லா இருக்கணும், அதான் நான் வேண்டுறேன் படம். இதில் லைக் ரூமர்ஸாக என்னன்னு தெரியல, உங்களுக்கு எப்படி புரிதல் இருக்குது? இல்லை இப்போ விஜயகாந்த் சாரை யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க, தலை இருக்காருன்றாங்க, ஏதோ கேமியா அப்பியரன்ஸ், தோனிலாம் சும்மா வந்துட்டு போகிறாருன்றாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக விஜயகாந்த் சார் வந்து கன்ஃபார்ம் தான், அது எதுவும் இது இல்லை, அது ஹாப்பி தான். தலை வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். 2 தலையுமே தான் சொல்கிறேன் நான். ஏன்னா அவங்களோட சப்போர்ட்டுமே கண்டிப்பாக இருக்கணும். எல்லாருமே கொஞ்சம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த 1000 கோடின்றது எல்லாரோட இதில் இருக்கும் இல்லையா. பட் அந்த சின்ன ஒரு ஆசை தான் இருந்தால் நல்லா இருக்கும். படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கல்ல, அது வரைக்கும் என்ன கதையாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் ரிட்டையர் ஆகிட்டாரு. பட் இருந்தாலும் அவரை வேற ஒரு இதுக்காக ஒரு மிஷினுக்காக கூப்பிடுறாங்க. அதில் ஃபேமிலியோட ப்ராப்ளம் மிக்ஸ் ஆகி அது வேறு மாதிரி ஒரு கதையாக போய் முடியுது அப்படின்றது உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லாத்தோட கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம படம் பார்க்குறது வந்து இப்போ மிலிட்ரி கதையாக இருக்கலாம், ஸ்காடு சொல்கிறாங்க. அப்புறமா ஏஜென்ட்லேருந்து பறக்கிறது, ஏஜென்ட் இந்த காவலன் இந்த படத்தில் காப்பான் படத்தில் வந்து ஏஜெண்ட்டாக இருக்கிறது. அதுக்கப்புறமா விக்ரமில் வர சீன்ஸு, ஆனால் காப்பின்னு சொல்லலை, அந்த சீன் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் பார்க்கும்போது வந்து எல்லாருமே கேரக்டர், மோகனுக்கு கம்பேக் அதிகம். எங்கன்னே வந்து மோகன் ஏதோ ஒரு படம் நினச்சிது, ஹராவா, அந்த படமும் நல்லா தான் இருந்தது. இப்போ இதுவும் நான் கம்பேக்னு நினைக்கிறேன், பயங்கர கம்பேக்காக இருக்கும். ஏன்னா அவர் வந்து சினி ஃபீல்டில் முன்ன வந்து அவமானப்படுத்தினாங்க, அது சொல்லணும் இல்லை, நான் சொல்லணும் இருக்கேன் சார். அது அவமானப்படுத்துறதுனால இப்போ வந்து அது இப்போ அவருக்கு கம்பேக்காக இருக்கும். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு டேலண்ட் இருக்குது, பயன்படுத்திக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ விஜய் அஜித் மட்டும் இல்லை, எல்லாருமே வரணும். இப்போ வெங்கட் பிரபுவோட படங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நிறைய. எந்த படம் பார்த்துருக்கீங்க? மாநாடு, மங்காத்தா, பிரியாணி எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த படத்தில் முக்கியமாக மங்காத்தா எடுத்துக்கிட்டோன்னா தலை வச்சு சூப்பராக தளபதி வச்சு எடுத்திருக்காருன்றப்போ அதை பற்றி சொல்லுங்கள், அவங்க காம்போ. அதை மங்காத்தாவை விட நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் நாளைக்கு பார்த்தா தான் தெரியும் என்னன்னு. ஸோ பார்ப்போம். இப்போ விபி வந்து பார்த்தீங்கன்னா தலையை வச்சு மங்காத்தா சூப்பர் ஹிட் கொடுத்தாரு. ஸோ இதோட ட்ரெய்லரும் நீங்கள் கண்டிப்பாக டெஃபினெட்லி பார்த்துருப்பீங்க. இவங்க 2 பேரோட காம்போ வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அது அவரோட இன்டர்வியூவில் கொடுக்கும்போது அவர் எவ்வளோ அது எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்கிறாருன்றதுலேயே நம்மளுக்கு தெரியுது. நல்லா கொடுப்பாருன்னு நம்புகிறோம். மாநாடு எப்படி இருக்கும் அதுதான். நான் மாநாடு மாதிரி டைம் லூப் மாதிரி தெரியல. ஆனால் என்னன்னா இது வந்து எனக்கு வந்து விஜயகாந்த் வந்து இப்போ லூப்பில் போயிட்டு காமிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நாளையது இப்போ விஜய் காமிக்கிறாங்கல்ல, அவங்கள வந்து திருப்பி வந்து இந்த மாதிரி காமிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் இன்ஸ்டே கரெக்டாக இருந்ததுன்னா அந்த லூப்பில் போயிட்டு இந்த விஜயகாந்த் இருக்கிறாங்க அப்படி காமிக்கிற மாதிரின்றது உங்களோட எதிர்பார்ப்பு. ஓகே, இப்போ சிங்கிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு, யுவனோட மியூசிக் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நல்லா இருக்கு, எல்லாம் கரெக்டாக போகிறாரு அவர். அதே மாதிரி இப்போ இன்னொன்று சொல்கிறேன், அனிருத் சரியில்லை, ஏஆர் ரஹ்மான் நல்லா பண்ணுறாங்க, எல்லா மியூசிக் டைரக்டரும் நல்லா தாங்க பண்ணுறாங்க. இவங்க சொல்ல தான் வந்து என்ன நினைக்கிறாங்க, உங்களுக்கு வந்து உங்கள் கான்ஃபிடென்ட் லெவல் கம்மியாகுது. அவங்க வந்து கொஞ்சம் இன்னும் அவங்க பண்ண தான் வந்து ரிவ்யூஸு சொல்கிறது தப்பு இல்லை, ஆனால் வந்து ரொம்ப மடிமட்டத்தில் போடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு அரசியலில் வர போகிறான்றாரு. அரசியலில் வந்து அவருக்கு படத்தில் வந்து சொல்லி கொடுத்து டைரக்டர் அசிஸ்டன்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க, இப்படி நடிக்கிறாங்கன்னா நம்ம ரசிக்கிறோம். ஆனால் அரசியலில் அவர் சொல்லி கொடுக்குற ஆள் இல்லை. அதனால் அவர் ஒரு எல்கேஜி தான். அவருக்கு வந்து பேக்ரவுண்டு எதுவுமே இல்லை, பெரிய கட்சி. இப்போ 2 கட்சி இருக்குது, திமுக அதிமுக. இதுலேருந்து அதில் போவாங்க, அதுலேருந்து அதில் போவாங்க. அதனால் ஒரே மாதிரி அவர் அரசியல் பேக்ரவுண்டு இருக்கிறவங்கன்னா என்ன வச்சு போட்டு விட்றாங்கன்னு தெரியல. ஒரு படம் நடிச்சுனே போனால் அது பாட்டுன்னு போய் நிற்கலாம். நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கலாம் அரசியலில் வந்தவங்க, பணம் பொண்ணுங்க, பாக்யராஜிலேருந்து ராமராஜிலேருந்து அதுமாதிரி வரிசையாக சொல்லிட்டு போகிறாங்க, எங்கேயோ போயிட்டாங்க. இவர் வந்து இன்னொன்று வந்து இவர் வந்து ஒரு அறைக்குள்ளேயே இருக்கிறார்.
ஓகே. சினிமானா ஒரு அறைக்குள்ளே தான் இருப்பாங்க ஹீரோங்களாம். வெளிப்படையாக மக்கள்கிட்ட வர முடியும். ரஜினிலேருந்து எம்ஜிஆர்லேருந்து அரசியல் பேசுவாங்க, அரசியல் வரந்தான். இதில் ஒரு படத்தில் பேச்சு என்ன பண்ணுது? இப்போ டிக்கெட் புக்கிங்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சா? இல்லை சார், இன்னும் கமலால மட்டும் ஃபர்ஸ்ட் டே இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ எல்லா இடத்துலையும் ஓப்பன் ஆயிடுச்சுன்றாங்க. எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க, இன்னும் இங்கே மட்டும்தான் ஓப்பன் பண்ணல. படம் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. எப்படி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவா? ஃபர்ஸ்ட். ஓகே. இப்போ படம் புக் பண்ணிட்டீங்களா நாளைக்கு? இனிமேல் தான் புக் பண்ணோம், இன்னும் டிக்கெட்டு கிடைக்கல. நாங்களே வந்து டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பன் சொல்லியிருக்காங்களே. டிக்கெட்டு இன்னும் கிடைக்கலையே, காசு ஒன்றுமே. ஏன்னா 500 600 வைக்கிறாங்க ஒரு டிக்கெட்டு. இப்போ தெரியல, இப்போ நிறைய இடத்துல பார்த்தா 600 வைக்கிறாங்க, இங்கே எவ்வளோன்னு தெரியல. இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே நேட்டிவ் சினிஎக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.